நம்ம இந்த வீடியோவில் திருமூலரை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ சமய முன்னோடிகள் சித்தர்களை பற்றி பார்க்க போகிறோம். 8th நியூ புக்கில் இருக்குது பாருங்கள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே. இந்த பாடல் யார் பாடினதுன்னா திருமூலர். எந்த புக்கில் அப்படின்னா திருமந்திரம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. யார் பாடினதுன்னா திருமூலர். முள் என்னும் பெயர் திரு என்னும் பெயரடை பெற்று அத்துடன் என்னும் மரியாதை பண்பும் பெற்று திருமூலர் என ஆயிற்று. இவரை பற்றிய குறிப்பு கொஞ்சம் பார்ப்போம். 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் திருமூலர். 14 சித்தர்களில் ஒருவர். திருமந்திரம் என்ற நூலை எழுதியுள்ளார். 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 14 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர். இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. இந்நூலை தமிழ் 3000 என்பர். இது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை திருமந்திரம். இதற்கு இன்னொரு பெயர் தமிழ் 3000. இந்நூல் 3000 பாடல்களை கொண்டது. அதனால தான் தமிழ் 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது இந்நூலின் புகழ்பெற்ற தொடராகும். திருமந்திர பாடல் 3ஆம் தந்திரத்தில் 724 பாடல்களை கொண்டது. அகரமுதலி வரலாறு 8th ஓல்டு புக்கில் அகராதி என்ற சொல்லை முதலில் கையாண்டவர் யாருன்னா திருமூலர். அடுத்து 10ஆம் வகுப்பு இயல் 9 பார்த்தோம்னா சித்தர் உலகத்தை பற்றி இருக்குது. சித்தத்தை வென்று சித்து என்னும் பேரறிவினை பெற்றவர்கள் சித்தர்கள். நிறைமொழி மாந்தர் என்று சொல் காணப்படும் நூல் தொல்காப்பியம் திருக்குறள். சித்தன் என்ற சொல் காணப்படும் நூல் சிலப்பதிகாரம். சித்தன் என்னும் சொல் சிலப்பதிகாரத்தின் எந்த காதையில்னா நாடுகான் காதையில் இருக்குது. அறிவு வேறு ஞானம் வேறு என்று உலகிற்கு விளக்கியவர்கள் சித்தர்கள். யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் தங்களின் உயிர் நெறிகளாக கொண்டவர்களா யாருன்னா சித்தர்கள். பிறப்பறுத்தவர்கள் என்று சித்தர்களை சொல்லுவாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இவர்கள் இடம் பெற்ற நூல் எதுனா அகத்திய ஞானம். சித்தர்கள் என்ற சொல்லுக்குரிய பொருள் நிறைவடைந்தவர். தமிழில் சித்து என்னும் சொல்லுக்குரிய பொருள் மனம், கருத்து, ஆன்மா. தமிழ் அகராதிப்படி சித்து என்ற சொல்லின் பொருள் மெய்யறிதல், வெற்றி, காரியம் கைகூடல், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமே என்பது சித்தர் நோக்கம். சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர். இவர் வாழ்ந்த காலம் 5ஆம் நூற்றாண்டு அல்லது 6ஆம் நூற்றாண்டு. சித்தர்களில் கலகக்காரர் என்று கருதப்படுவர் சிவவாக்கியர். சிவவாக்கியரின் வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார், அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என கூறியவர் பாரதியார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் திருமூலர். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்று கூறியவர் பட்டினத்தார். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை என்ற பாடல்வர் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்பது திருமூலர் வாக்கு. தன்னை அறிந்தவர்க்கு நான் என்னும் அகங்காரம் அழிய வேண்டும். நாடுநாத அமிர்தமுண்டு நான் அழிந்து நின்ற நாள் என்ற பாடலை இயற்றியவர் சிவவாக்கியர். சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் பாம்பாட்டி சித்தர். சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் கைலாசபதி. சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்ற பாடலை இயற்றியவர் சிவவாக்கியர். ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியவர் பத்திரகிரியார். சித்தர்களை ரசவாதிகள் என்று கருதும் போக்கு தமிழகத்தில் பரவலாக கருதப்படுகிறது. சித்தர்கள் தங்களின் யோக சாதனையை உள்ளார்ந்த ஆன்மீக ரசவாதம் என்றே கருதுகிறார்கள். அட்டமா சித்திகள் அனிமா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல். மகிமானா வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல். லகிமானா காற்றில் மிதக்கும் ஆற்றல். மேலும் கரிமானா எங்கும் வியப்பித்திருக்கும் ஆற்றல். பிராகமியம் அப்படின்னா இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல். ஈசத்துவம்னா படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். வசித்துவம்னா உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல். காமா வசாயித்துவம் விரும்பியதை முடிக்கும் ஆற்றல். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த பாடல் திருமந்திரம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்ற பாடல் திருமந்திரம். நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்ற பாடல் இயற்றியவர் கடுவெளி சித்தர்.
அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது சித்தர் மொழியாகும். குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறும் சொல் மாங்காய்ப்பால். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற பாடல் பாடியவர் வள்ளலார். நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அது யார் பாடினதுன்னா வள்ளலார் தான்.